மக்களே இன்னைக்கு நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்பீட் 400 அண்ட் ஸ்பீட் T4 இந்த ரெண்டு வண்டியும் தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு வண்டிக்கான வித்தியாசங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பாத்துருவோமா? நமக்கு இந்த ரெண்டு வண்டியோட லுக்ஸை பொறுத்து ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா தான் இருக்கு. பெருசா எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாசிக்கல் மாடர்ன் ரெட்ரோஸ் தான். ஸோ ஃப்ரண்ட்ல சஸ்பென்ஷனை பொறுத்து நமக்கு ஸ்பீட் 400 வந்து பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுவே T4ல வந்து பாத்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பீட் 400ல வந்து பாத்தீங்கன்னா பாரன் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே T4ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலான மிரர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் 400ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் பை ஒயர் வந்து வந்துருது. இதுவே நமக்கு ஸ்பீட் T4ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஒயர்டு த்ராட்டில் தான் வந்து வருது. ஸோ நமக்கு ஸ்பீட் 400 பொறுத்து 40 PS ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின், அதே மாதிரி டார்க் வந்து பாத்தீங்கன்னா 37.5 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸ்லிப்பர் கிளச் அசிஸ்டோட வந்து வந்துருது. நமக்கு ஸ்பீட் T4 வந்து பாத்தீங்கன்னா 31 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி டார்க் வந்து பாத்தீங்கன்னா 36 Nm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இதுலயுமே வந்து ஸ்லிப்பர் கிளச் வருது. நமக்கு ஸ்பீட் T4ஓட எக்ஸாஸ்ட்டை பொறுத்து கேஸ்ட் அயன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ப்ராக்கெட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்மி பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 39 டீத் வந்து உடைய ஒரு ஸ்ப்ராக்கெட் செட்டப். இதுவே வந்து ஸ்பீட் 400ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. துருப்பிடிக்கிற பிரச்சனைகள் வந்து இருக்காது. ஸ்ப்ராக்கெட் சைஸ் வந்து வேரி ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 43 டீத் இருக்கிற ஸ்ப்ராக்கெட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மக்களே இந்த ரெண்டு வண்டிக்கான கம்ப்ளீட் ரிவ்யூ ஆர்த்தரல்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து அவைலபிள் இருக்கு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஆர்த்தரல்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.